டீலிமிட்டேஷன் திமுகவுக்கு கிடைத்த லட்டு, நெருப்பில் விளையாடும் பாஜக, சப்போர்ட் செய்யும் இபிஎஸ். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக கட்சித் தலைவர்கள் விறுவிறுப்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவக்கூடும் என செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கும் போது மத்தியில் ஆளும் பாஜக சர்ச்சைக்குரிய விஷயங்களை கையில் எடுத்துள்ளது. அதாவது தேர்தல் நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பை பாஜக கையில் எடுத்துள்ளது. நாடு முழுவதும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவையில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை 2029ஆம் ஆண்டு முதல் அமலாக்கவும் அதற்கு ஏற்ற வகையில் தொகுதி மறுசீரமைக்கப்படுகிறது. இதற்காக அரசியலமைப்பு சட்டத்தின் 131வது திருத்த மசோதா உட்பட 3 மசோதாக்கள் அறிமுகம் செய்கிறது. இதற்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு பாஜக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூடியிருக்கிறது. இதற்கான மக்களவையில் அனைத்து கட்சி எம்பிக்களும் கூடியிருக்கின்றனர். இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த தென் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்றத்துக்கு வந்தனர். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா அறிமுகம் செய்தால் இதன் மூலம் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவின்படி மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை 543லிருந்து 880 வரை உயர்த்தப்படும் என கூறப்படுகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுவரையை செய்யப்பட போகிறது. எனவே மக்கள் தொகை கட்டுப்பாட்டுடன் வைத்துள்ள தென் மாநிலங்களுக்கு மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையக்கூடும். அதே நேரத்தில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் 2 மடங்கு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளிலிருந்து 140ஆகவும், பீகாரிலிருந்து 40லிருந்து 73ஆகவும், ராஜஸ்தானில் 25லிருந்து 48ஆகவும், மத்திய பிரதேசத்தில் 29லிருந்து 51ஆகவும் தொகுதிகளின் எண்ணிக்கை உயரக்கூடும். தென் மாநிலங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் 39 தொகுதியிலிருந்து 51ஆகவும், கேரளாவில் 20லிருந்து 23ஆகவும், ஆந்திரா தெலுங்கானாவில் 42லிருந்து 59ஆகவும் உயரக்கூடும். ஒடிசாவை பொறுத்தவரை 21 தொகுதியிலிருந்து 29ஆகவும், மேற்கு வங்கத்தில் 42லிருந்து 64ஆகவும் உயரக்கூடும் என கூறப்படுகிறது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகுதிகளும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு பல மடங்கு தொகுதிகளும் உயருவது தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் என்டிஏ கூட்டணி வட மாநிலங்களின் மூலமே தனது வெற்றிகளை பெற முடியும். இதனால் தென் மாநிலங்களில் குரல் ஒடுக்கப்படும் என அரசியல் தலைவர்கள் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் நிலைக்கு ஆதரவாக இருப்பது அதிகப்படியான விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் என்பதே உண்மை. ஆனால் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பது அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. இதனையும் திமுக கையில் எடுத்து விமர்சனம் செய்து வருகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் தொகுதி மறுவரை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு இருக்காது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. தொகுதி மறுவரை பாதிக்காது என தெளிவாக கூறியும் ஸ்டாலின் டபுள் கேம் ஆடுகிறார். பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை தடுக்க முயற்சிக்கிறார். நான் எங்கும் கருப்பு கொடியை பார்க்கவில்லை. ஸ்டாலினுக்கு தோல்வி ஜுரம் வந்துவிட்டது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இப்படியாக இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது அவருக்கு தேர்தல் எதிரொலிக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.